ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே இந்த சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 7 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஹேமர்களும் கேட்குறா, என்ன ஆச்சு அந்த பேபி விஷயம், இன்னமா உனக்கு வேணும் பேபி பேபின்னு சொல்லிருக்க, நீ ஒரு விஷயத்த மறந்துட்டியா என்ன, நீ அந்த ஹேமருக்குள்ளேருந்து தானே வந்திருக்க, நீ கடந்த 5000 வருஷமா அந்த ஹேமருக்குள்ளே இருந்திருக்க, அப்போனா உனக்கு 5000 வயசாக இருக்கும், அப்போனா நீ ஒரு கிளவி. என்னது, யாரை பார்த்து கிளவின்னு சொல்ற, நீ மரியாதை அந்த விஷயத்த மறந்துரு, நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துரு இப்படின்னு அவளும் காதை பூச்சி இழுக்க, இதனாலே அவனும் ஒத்துக்கிறான். நான் இனிமே அப்படி சொல்ல மாட்டேமா, என்ன விடுங்க, இனிமே நீ என்ன ஃபேரி இல்ல லிட்டில் கேர்ள் தான் கூப்பிடணும், ஓகேவா? அதுவும் இல்லாம ஒரு விஷயம், இந்த மாதிரி நீ தானே என்ன காப்பாத்தின, அப்போனா நான் தான் இனிமே உன்னோட ஒய்ஃப். என்னது, நான் எப்போ சொன்னேன் இந்த மாதிரி ஒய்ஃபை ஏத்துக்கிறேன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இனிமே நான் தான் உன்னோட ஒய்ஃப். இதுக்கப்புறம் அவளும் அந்த கடவுள் ஸ்டாச்சு பின்னாடி போயிட்டு எனக்கு பேபி வேணும்னு அப்படியே அந்த கடவுள் ஸ்டாச்சுவை ஆட்டின்னு இருக்கா. இதை பார்த்த நம்ம தேவம், ஏய் நீ அதெல்லாம் ஆட்டாத, அது வேற விஷயமா அங்க வச்சிருக்காங்க. பார்த்தா அவளும் அங்க ஆட்டின்னு இருக்க. இப்பதான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடி ஆல்ரெடி நம்ம டீனா இருக்கா. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இங்கே வந்துட்டீங்களா, எனக்கு தெரியும் நீ என்ன தேடி தான் அட்டாக் பண்ணலான்னு வந்திருக்க இப்படின்னு அவளும் அட்டாக் பண்ணலான்னு வர. இதை பார்த்து நம்ம ஹேமர்களும், எனக்கு அப்பயே தெரியும் இந்த மாதிரி நீ அவளை லவ் பண்றதுன்னு. ஆமா, இதெல்லாம் எப்போ உனக்கு தோண ஆரம்பிச்சது, நான் ஏதாச்சும் சொன்னேன்னா என்ன, நான் சொல்லவே இல்லை. பார்த்தா அதெல்லாம் அவ கேட்காம அங்க அட்டாக் பண்ணலான்னு வர. ஆனா நம்ம ஹேமர்கள் அதை பிடிச்சு அதை சாப்பிட்டுறா. திடீர்னு அந்த ஸ்வாடோ நம்ம தேவ் கிட்ட அதுவும் அங்க மாஞ்சு போயிடுது. இப்பதான் நம்ம ஹேமர்களே சொல்றா, பரவாயில்லப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறமா தான் அவங்களே நம்ம டீனா கையில சொல்லி புரிய வைக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்க நல்லவங்க தான், இந்த மாதிரி நாங்க உங்களை அடிக்கணும்லாம் இங்க வரல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம டீனாக்கே புரியுது, ஆமா இவங்க சொல்றதுலயும் ஒரு பாயிண்டா தான் தெரியுது. ஆனா மனசுலயும் என்ன யோசிக்கிறானா, இவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அதுவும் அமேசிங்கா இருக்காங்க இப்படின்னு யோசனை இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மேக்ஸை தான் காட்டுறாங்க. அவனும் அவங்க அப்பா கையில சொல்ல இருக்கான், இந்த மாதிரி நான் அவங்க கூட ஃபைட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது கோல்டோட டீம்ல இருந்தது. இந்த மாதிரி அந்த பொண்ணு அந்த கிங்டமோட பிரின்சஸ், நீ இங்க கிங்டமோட பிரின்ஸ், அதனால நீங்க இதை பண்ணிதான் ஆகணும் இப்படி இவங்கள பேசின இருக்க. அப்பதான் அங்க இருக்க ஒரு சோல்ஜரும் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த லெஜெண்டரி ஹேமர் அதை ஒரு கிங்டம்ல பாத்துருக்காங்களாம். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் இப்பதான் நம்ம மேக்ஸே சொல்றான், இந்த மாதிரி அந்த சோட அந்த 8 இம்மார்டல்ஸ் அவங்க திருடலன்னா அப்ப யார் தான் திருடி இருக்கா, அப்போ யாரு கையில் தான் இருக்கு அந்த ஹேமர், யாரு கையிலயோ இருக்கு, நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். இந்த சைடு அங்க இருக்க அந்த பொண்ணு அந்த பர்சன் கையில சொல்றா, இந்த மாதிரி நீ என்ன பண்ற, இன்னுமா அந்த ஹேமரை தேடி கண்டுபிடிக்கல, நீ என்ன பண்ணு, டேங்க்ல எனக்கு போய் இந்த இன்ஃபர்மேஷனை கொடு, என் கையில ஒரு கொஸ்டின் இருக்கு உங்களுக்காக. டீனா இங்கதான் இங்கேயும் இருக்காங்களாம், நான் வேணா அவங்க கையில போய் கேட்பா, அவங்க கையில கேட்டா ஒரு ஹெல்ப்பா இருக்கும், ஏன்னா டீனாக்கு அதை பத்தி அவ்வளோ தெரியாது, அதனால எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரி சரி, ஏதோ ஒண்ணு பண்ணு, ஆனா அவங்க மேல எதுக்கோ ஒரு கண்ணவை. இதுக்கப்புறம் நம்ம டீனாவும் நம்ம ஹேமர் கையில கேட்கறா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், உன்னால பண்ண முடியுமா, என்ன ஹெல்ப், அதாவது தேவ் எனக்கு ஒரு டீச்சரா இருக்கணும், ஏன்னா எனக்குன்னு நிறைய வில்லன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதாவது எதிரிங்க. ஓ அவ்வளவுதான விஷயம், அப்பனா நான் தேவ் கையில போய் சொல்றேன். இதனாலே அவளும் அங்க போய் கேட்க ஆரம்பிக்க. இதெல்லாம் அந்த பர்சனும் அந்த டெம்பிள் மேல இருந்து பார்த்துன்னு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹேமர்களும் நம்ம தேவ் கிட்ட வர, அங்க பார்த்தா திடீர்னு நம்ம தேவோட வயிற்றுல இருந்து அங்க வெளிச்சமா வருது. அதுவும் இல்லாம நம்ம தேவம் அங்க ரத்தம் வாந்தி எடுக்கிறான். இதை பார்த்த நம்ம ஹேமர்களும் அங்க கத்துறா, நீ டக்குன்னு இங்க வா, இந்த மாதிரி நம்ம தேவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் ரத்தமா வாந்தி எடுக்கிறான். இப்படி இவன் வாந்தி எடுக்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.